வெல்கம் டு ரிஃபாஸ் கிச்சன். இது வரைக்கும் நீங்கள் ரிஃபாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அப்போ மறக்காம உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர அப்டேட் உங்களே உடனுக்குடன் வந்து சேரும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சாக்லேட் லவர் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சாக்லேட் ப்ரௌனியோட வெர்ஷன் குக்கி ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓவன் எதுவுமே இல்லாமல் குக்கர்லேயே ரொம்ப ஈஸியான மெத்தடில் சாக்லேட் ப்ரௌனி குக்கி வீட்டிலே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நிறையவே டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது இதில். குக்கி செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பவுலில் நல்லாவே தண்ணி நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதித்ததுக்கப்புறமா ஒரு பவுல் மேலே நம்ம வைக்கணும். டபுள் பாய்லர் மெத்தடில் நான் பட்டர் மெல்ட் பண்ண போகிறேன். ஸோ டச் பண்ணாமல் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா தண்ணி சுட்டதும் ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். பட்டர் நான் 100 கிராம் அளவில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆட் பண்ணதும் பட்டர் நல்லா உருகி வரணும். பட்டர் இந்த அளவுக்கு பாதி அளவு உருகினதுமே நம்ம இதில் டார்க் சாக்லேட் சேர்த்துடலாம். நீங்கள் டார்க் சாக்லேட் விரும்பலை அப்படின்னா நீங்கள் டெய்ரி மில்க் இது மாதிரி கூட எடுத்துருக்கலாம். நான் அமுல் டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். ஸோ பட்டர் ஓரளவுக்கு மெல்ட் ஆனதும் இதோட நான் 60 கிராம் அளவில் சாக்லேட் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சாக்லேட் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் 100 கிராம் வரைக்கும் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் இது டார்க் சாக்லேட்னால ரொம்ப கசப்பாக இருக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நான் பாதி அளவில் மட்டும் டார்க் சாக்லேட் சேர்த்துருக்கேன். இதை நீங்கள் ஸ்வீட் உள்ள சாக்லேட் மாதிரி நீங்கள் சேர்த்துக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ஸ்வீட்னஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா மெல்ட் ஆகி வரணும். இந்த அளவுக்கு மெல்ட் ஆனதும் இதை நல்லா கூல் பண்ண விட்டுடலாம் ரூம் டெம்பரேச்சருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம பேக்கிங் செய்கிறதுக்கு முன்னாடி எல்லாமே ரூம் டெம்பரேச்சரில் இருக்க மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது ஒரு பவுலில் ஒரு முட்டை நான் சேர்த்துருக்கேன். முட்டை சேர்த்துட்டு முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இருந்துச்சு அப்படின்னா 2 to 3 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் விஸ்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இந்த அளவுக்கு கொஞ்சம் நுர வர அளவுக்கு பீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதோட நான் ப்ரௌன் சுகர் சேர்த்துருக்கேன். இது நாட்டு சக்கரை தான் நான் சேர்த்துருக்கேன். நாட்டு சக்கரை 50 கிராம் அளவில் நான் சேர்த்துருக்கேன். இதோட இது நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்து பண்ணுறனால அதோட ஃப்ளேவரிங்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். நாட்டு சக்கரை நீங்கள் சேர்த்து பண்ணுறனால குக்கியோட டேஸ்ட்டே டோட்டலாக சேஞ்ச் ஆகும். ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட நாட்டு சக்கரை இல்லை அப்படின்னா நீங்கள் ஒயிட் சுகர் மட்டும் கூட சேர்த்துக்கலாம். ஒயிட் சுகர் நீங்கள் சேர்க்குறதுக்கு முன்னாடி இந்த நாட்டு சக்கரை சேர்த்தது நல்லா கரையிற அளவுக்கு கட்டி எதுவும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவில் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் முட்டை சேர்த்துருக்கனால முட்டையோட ஸ்மெல் தெரியாமல் இருக்கிறதுக்காக இதை ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட வெண்ணிலா எசன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் இதுக்கு பதிலாக காஃபி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ முட்டையோட ஸ்மெல் தெரியாது. ஒன்ஸ் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா 150 கிராம் அளவில் சுகர் ஒயிட் சுகர் நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துருக்கேன். நீங்கள் முட்டை சேர்த்து பண்ணுறதுனால ஓவர் பீட் பண்ணக்கூடாது. ஓவர் பீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா குக்கி நல்லா வராது. ஸோ இப்போ சுகர் நல்லா கரையணும். சுகரோட நெருப்பு எதுவுமே இருக்கக்கூடாது. இப்போ இதை இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நல்லா சுகர் கரைஞ்சிரும். நல்லா பார்த்திங்கன்னா ஒரு க்ரீமி டெக்ஸ்டரில் நம்மளுக்கு பேட்டர் இப்போ ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம எக்கு சேர்த்துருக்கனால ஓவர் மிக்ஸ் பண்ணக்கூடாது. அதனால் கொஞ்சமாக லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 2-3 மினிட்ஸ் இதை நான் பீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம ஆல்ரெடி பட்டர் சாக்லேட் உருக்கி வச்சதை இதோடு நம்ம சேர்த்துக்க போகிறோம். நீங்கள் சாக்லேட் சேர்க்குறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டியான சாக்லேட் நீங்கள் சேர்க்கும் போது குக்கியோட ஃப்ளேவர் ரொம்பவே இன்டென்ஸாக சூப்பராக இருக்கும். நீங்கள் சாக்லேட் பட்டரோட மெல்ட் பண்ணி சேர்க்குறனால குக்கீஸ் எக்ஸ்ட்ராடினரி ஃப்ளேவர் கொடுக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையுமே இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்மளுக்கு இந்த அளவுக்கு பேட்டரோட கன்சிஸ்டன்சி நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. இந்த குக்கீஸில் பார்த்திங்கன்னா சாக்கோ ஃப்ளேவர் ரொம்பவே ரிச் அண்ட் டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக சாக்லேட் லவர் நீங்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த குக்கி உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஒன்ஸ் இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஜல்லடை எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவில் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவில் கார்ன்ஃப்ளவர், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எல்லாமே டோட்டலி ஆப்ஷனல். 2 டீஸ்பூன் அளவில் சாக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். சாக்கோ பவுடர் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். டோட்டலி ஆப்ஷனல் தான் இது எல்லாமே. சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதோட 250 கிராம் அளவில் மைதா சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஜலிச்சு எடுத்துருக்கேன். கட்டி எதுவும் விழுகாமல் நல்லா சலிச்சு இந்தளவுக்கு நல்லா எடுத்து வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறமா நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை, பால் எதுவும் சேர்க்க தேவையில்லை. நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கேன் பட்டர் சாக்லேட். இது 2 இதில் தான் நம்ம இந்த பேட்டர் மிக்ஸ் பண்ண போகிறோம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு பரத்த வேணாம். லைட்டாக நம்ம கிரம்பிள் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஒன்று சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க.
சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம வந்து ரொம்ப சாஃப்டாக வந்து இது பிசைய தேவையில்லை. உங்களுக்கு ஒரு வேளை வந்து சாஃப்டாக இந்தளவுக்கு பிசைய முடியல அப்படின்னா கொஞ்சமாக நீங்கள் மைதா வந்து டஸ்ட் பண்ணிவிட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ வந்து நம்மளுக்கு குக்கீ செய்கிறதுக்கு எப்போவுமே இந்த மாதிரி க்ளீன் பவுலாக இருக்குது அப்படின்னா குக்கி நல்லா பர்ஃபெக்டாக வரும். ஸோ வந்து இப்போ நம்மளுக்கு பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம ஃப்ரிட்ஜிலலாம் வந்து ரெஃப்ரிஜரேட்லாம் பண்ண தேவையில்லை. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து மாவு வந்து ரெடி ஆனதுமே நம்ம ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்க குக்கரில் நம்ம பேக் பண்ணிடலாம். நீங்கள் ஓவனில் பேக் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி பேக் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு பிளேட்டில் வந்து நல்லா கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிட்டு பட்டர் பேப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். பட்டர் பேப்பர் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்கூப் வந்து இது மாதிரி வந்து நல்ல பால் மாதிரி எடுத்துக்கிறேன். பேட்டரை எடுத்துகிட்டு நல்லா வந்து உருட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் நல்லா வந்து பால் ஷேப்பில் கொண்டுட்டு வந்ததுக்கப்புறமா ரொம்ப ஜென்டிலாக ப்ரெஸ் பண்ணால் போதும். ரொம்ப வந்து நீங்கள் அழுத்தி ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா குக்கி வந்து நல்லா பெருசாக வந்து விரிஞ்சு வந்துடும். ஸோ வந்து நமக்கு லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதே மாதிரி எல்லா மாவையுமே வந்து நல்லா ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய குக்கி ரெசிபீஸ் இருக்குது. ரசமலாய் குக்கீஸ் அண்ட் தென் நான்-கட்டாய் குக்கீஸ்லாம் வந்து நிறைய பேர் வந்து ரிவ்யூ சொல்லியிருக்கீங்க, ரொம்பவே நல்லா வந்திருக்குன்னு. நிறைய பேர் வந்து ஆல்ரெடி குக்கி ரெசிபீஸ் எல்லாமே செக் பண்ணிவிட்டு எனக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணி உங்களோட ஃபீட்பேக் சொல்லியிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் ஆல்ரெடி 15 மினிட்ஸ் ப்ரீ ஹீட்டட் குக்கரில் வந்து நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க பிளேட்டை வந்து உள்ளே அரேஞ்ச் பண்ணிடுறேன். சைட்ஸ் எதுவுமே டச் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. அண்ட் தென் வந்து இதை வந்து ஒரு 20 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் விட போகிறேன். அதுக்கு முன்னாடி குக்கர் விசில் அண்ட் தென் கேஸ்கெட்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துடலாம். 20 மினிட்ஸ் கழித்து குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஷைனி அண்ட் சாக்லேட் ஃபட்ஸியான ப்ரௌனி குக்கி நம்மளுக்கு இப்போ ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா கிராக்கியாக ரொம்ப சூப்பராக ப்ரௌனி மாதிரியே நம்மளுக்கு ப்ரௌனி குக்கியும் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த டேஸ்ட் நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் மிஸ் பண்ணவே மாட்டீங்க. அடிக்கடி வந்து இந்த குக்கி நீங்கள் செய்வீங்க. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. சாக்லேட்டில் ஒரு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சி சாக்லேட் ப்ரௌனி குக்கி நம்மளுக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு சாக்லேட் ஃப்ளேவர் இன்னும் ரொம்ப பிடிக்கும், நீங்கள் வந்து ரொம்பவே சாக்லேட் லவராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு மேலே கொஞ்சமாக டாப்பில் கார்னிஷ்காக சாக்லேட் வந்து ஸ்வீட் சாக்லேட்ஸ் நீங்கள் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதையுமே நீங்கள் பேக் பண்ணி சாப்பிடலாம். அதுவுமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குக்கி வந்து நீங்கள் பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி பேக்கிங் ட்ரேயில் கொஞ்சம் இடைவெளி விட்டு வச்சிடுங்க. அப்போ தான் வந்து பேக் ஆகி வரும்போது ரொம்ப சூப்பராக வந்து கிடைக்கும். பேக்கிங் அப்புறமா அதே ட்ரேலே வந்து நீங்கள் ஒரு 10 to 15 மினிட்ஸ் விட்டுட்டிங்க அப்படின்னா குக்கி நல்ல கிறிஸ்பியாக கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ வந்து இந்த டிப்ஸையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். ஓவர் பேக் பண்ணிடாதீங்க. ஓவர் பேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா குக்கி வந்து ரொம்ப ட்ரை ஆயிரும். நல்ல ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா 4 days வரைக்கும் குக்கி வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும், வெளியே தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இந்த குக்கி நம்ம அப்படியே ப்ரௌனி சாப்பிட்ற அதே டேஸ்ட்டு இந்த குக்கியில் நம்மளுக்கு கிடைக்கும். நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா வால்நட் கூட மேலே கார்னிஷ் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். குக்கி வந்து நீங்கள் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி அதே மாதிரி பேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வால்நட் மேலே வச்சுட்டு சர்வ் பண்ணலாம். ஸோ வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் குக்கி வந்து டிசைன் பண்ணிக்கோங்க. இப்போது நம்மளுக்கு ரொம்ப டேஸ்டியான சாக்லேட் ப்ரௌனி குக்கி ரெடி ஆயிடுச்சு. வெளியே நல்லா கிறிஸ்பியான உள்ளே ரொம்பவே ஃபஸியாக சாக்லேட் ப்ரௌனி லவர் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ப்ரௌனி குக்கி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த குக்கி செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ரிஃபாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.